2 சார். 2 2 நாங்க போமாசிய கண்டா நாங்க அதை எப்படி 2 3 ஆல பிரிக்கலாம்? 6 நாங்க போமாசி காண்ற விதமும் நாங்க படிச்சிட்டோம். அதாவது ஒரு பகுதி என்ன எழுதி அதன் முதன்மை காரணிகள் எழுதணும். இதுல முதன்மை காரணி 2 முதன்மை காரணி 2, மற்றது ஏ. இரண்டாவது பகுதியன் ஏ, அதுல காரணி ஒன்றாகத்தான் இருக்கும் ஏ. மூன்றாவது 3A, அதன் முதன்மை காரணிகள் 3ம் ஏயும். பேருந்து நாங்க சொன்னாங்க படிச்சது என்னன்னா, இந்த எல்லா 3 பகுதியன்கள் இதுல இருக்கிறபடியே இந்த 3லயும் இருக்கிற ஒவ்வொரு காரணியிலேயும் வலுவை அறிந்து அதன் அதிகூடிய வலுவை தேர்ந்தெடுக்கணும். இப்ப இதுல இந்த 3 பகுதியன்லயும் 2 உள்ளது. ஆகவே போமாசி 2 தர, அதை தவிர ஏ என்ற காரணியும் உள்ளது. அப்ப ஏஐ கொண்ட 3 பகுதியன்களையும் அதிகூடிய வேல்யூ என்ன? இதுல ஏயின் மேல் உண்டு, இது ஏயின் மேல் உண்டு, இதுவும் ஏயின் மேல் உண்டு. ஆகவே அதிகூடிய வேல்யூ ஏ தர. இப்ப இதுல நாங்க 2 காரணிகளையும் எழுதிட்டோம். இதுல ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம், இதுல ஏ எழுதிட்டோம். மிகுதியா இருக்கிறது 3. ஆகவே போமாசி 2 தர ஏ தர 3, அதாவது 6A. போமாசி 6A என்றா முதலாவதுல பகுதி எண் 2A. ஆகவே 6A பகுதி எண்ணாக இருக்கிற நாங்க இந்த 2A இதால பெருக்கணும். பகுதி எண் 6A ஆக்குறா இந்த 2A இதால பெருக்கணும். 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்குனா 3 தர 2A 6A. நாங்க படிச்சிருக்கிறோம், நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. பகுதி என்ன ஒரு எண்ணால பெருக்கினாலோ வகுத்தாலோ அந்த பின்னம் மாறாம இருக்க தொகுதி எண்ணையும் அதே எண்ணால பெருக்கணும். அப்ப நாங்க பகுதி என்ன 3ஆல பெருக்கணும்டா 6A என்ற போமாசியை உருவாக்குறதுக்கு தொகுதி எண்ணாகிய 3ஐயும் 3ஆல பெருக்கணும். ஆகவே 3 தர 3 கீழ் 6A. அது முதலாவது பின்னம். சக இரண்டாவது பின்னத்துல பகுதி A, ஆனா போமாசி 6A. 6A எடுக்கிறதுக்கு ஏ இதால பெருக்கணும். 6ஆல பெருக்கணும். அப்ப பகுதி 6ஆல பெருக்குனா தொகுதியையும் 6ஆல பெருக்கணும். ஆகவே 6 தர 2 கீழ் 6A. அது இரண்டாவது பின்னம். மூன்றாவது ஒன்றின் மறை ஒன்றின் கீழ் 3A. 3A தான் பகுதி எண். போமாசி 6. ஆகவே 6A எடுக்கிறதுக்கு 3A எத்தனையால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். அவகை பகுதியை 2ஆல பெருக்கினா தொகுதியையும் 2ஆல பெருக்கணும். 1 தர 2 கீழ் 6A. இத சுருக்கணும்டா 9 கீழ் 6A சக 12 கீழ் 6A மறை 2 கீழ் 6A. இதை இன்னும் சுருக்கணும்டா பகுதி எண்கள் சமன். ஆகவே தொகுதியை கூட்டலாம் கழிக்கலாம். 9 சக 12 21, 21 மறை 2 19, 19 கீழ் 6A. இதை இன்னும் சுருக்கணும்டா 3
ஒன்றின் கீழ் ஆறு ஏ. இது விளங்கிச்சா உங்களுக்கு? இதுதான் நாங்க லாஸ்ட் டைம் படிச்சது. அப்ப இன்றைக்கு நாங்க படிக்க போறது சில அட்சர கணித பின்னங்கள் இருக்கு. இப்ப நாங்க பார்க்க போறது சமனற்ற ஈருறுப்பு கோவைகளை அடிப்படையாக கொண்ட அட்சர கணித பின்னங்கள். அதாவது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். இப்ப நாங்க அட்சர கணித கோவைகளை கொண்ட ஈருறுப்புகளை கொண்ட ஒரு கோவை இருந்துச்சுண்டா ஒரு பின்னமாக அதை எப்படி சுருக்கலாம் போமாசி காண்பதன் மூலம் என்று படிப்போம். சரியா? இப்ப இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா முதலாவது உதாரணம் ஒன்றின் கீழ் பி சக 1 அது ஒரு பின்னம், சக ஒன்றின் கீழ் பி சக 5 அது இரண்டாவது பின்னம். இந்த ரெண்டு பின்னத்திலேயும் சொல்லுங்க பகுதியன் சமனா? பகுதியன் சமன் இல்லை. அப்ப பகுதியன் சமன் இல்லாட்டி இந்த பின்னத்தை நாங்க கூட்டலாம். அப்ப முதலாவது நாங்க செய்ய வேண்டியது இந்த பகுதி எண்களை சமனாக்கும். அதுக்குத்தான் இந்த பொது மடங்குகள் சிறியதை கண்டனாங்க முதல். அப்ப இந்த உதாரணத்துல பகுதி எண்கள் பி சக 1 பி சக 5. அதன் போமாசி என்னவா இருக்கும்? அதாவது போமாசி என்றா அந்த ரெண்டு பகுதி எண்களாலேயும் வகுக்கப்படக்கூடிய மிகச்சிறிய எண். பி சக 1ஆலேயும் பி சக 5ஆலேயும் வகுக்கப்படக்கூடிய எண் என்ன? அதுல பி சக 1 இருக்கணும், பி சக 5 இருக்கணும். ஆகவே அதன் போமாசி அது ரெண்டும் இருக்கிற காரணத்தால் பி சக 1 பி சக 5 ஆக இருக்கும். இந்த பி சக 1 நாங்க காரணிகளா பி சக 1 என்று எழுதுவோம். பி சக 5 காரணிகள் பி சக 5 என்று எழுதுவோம். ஆகவே அதன் போமாசி பி சக 1 பி சக 5. இது யாருக்கு விளங்கல? ஓகே. அப்ப போமாசியை கண்டபின், அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த உதாரணத்துக்கு போமாசி பொது மடங்குகளில் சிறியது பி சக 1 பி சக 5. ஆகவே அது முதலாவது பின்னத்திலேயும் இரண்டாவது பின்னத்தின் பகுதி எண்களாக எழுதப்படும். பி சக 1 பி சக 5 பகுதி எண்கள் எழுதின பிறகு நாங்க பின்னத்தை மாற்றாமல் இருக்க நாங்க இந்த பி சக 1ஐ பி சக 1 தர பி சக 5 என்ற பகுதி எண்ணாக்க வேணுமெண்டா நாங்க இந்த பி சக 1ஐ எதால பெருக்க வேணும்? திருப்பி கேள்வி கேட்கிறேன். இந்த பகுதி எண்ணாகிய பி சக 1 பி சக 5 என்று எடுக்க வேணுமெண்டா முதலாவது பின்னத்துல இந்த பி சக 1ஐ எதால பெருக்குனா இந்த விட வரும். பி சக 1 தர பி சக 5 என்று வரும். எதால பெருக்குனா வரும்? பி சக 5ஆல பெருக்கணும். ஆகவே முதலாவது பகுதி என்ன, முதலாவது பின்னத்தில் உள்ள பகுதி என்ன, நாங்க பி சக 5ஆல பெருக்க போறோம். அந்த பின்னம் மாறாம இருக்க பகுதி என்ன நாங்க ஒரு எண்ணால பெருக்கினாலோ வகுத்தாலோ தொகுதி எண்ணையும் அதே எண்ணால பெருக்கணும் அல்லாட்டி வகுக்கணும். அப்ப இந்த பி சக 1ஐ நாங்க பி சக 5ஆல பெருக்கினால் மேலே உள்ள தொகுதி எண்ணையும் பி சக 5ஆல் பெருக்கணும். ஆகவே 1 தர பி சக 5. அது விளங்கிச்சா? ஓகே. இப்ப ரெண்டாவது பின்னத்துல இருக்கிற பகுதி எண் என்ன? பி சக 5. எங்கட போமாசி என்ன? பி சக 1 பி சக 5. ஆகவே இந்த பி சக 5 எதால பெருக்குனா எங்களுக்கு இந்த போமாசி கிடைக்கும்? எதால பெருக்கணும்? பி சக 1 பி சக 1ஆல பெருக்கணும்.
ஆகவே இத பி சக ஒன்றால பெருக்கினா அதன் விடை பி சக 1 தர பி சக 5. பகுதி எண்ண பி சக ஒன்றால பெருக்கினா தொகுதி எண்ணையும் பி சக ஒன்றால பெருக்கணுமாக 1 தர பி சக 1. இப்ப நாங்க பகுதி எண்கள் இது ரெண்டுலையும் சமன். ஆகவே தொகுதி எண்களை கூட்டலாம். பி சக 5 சக பி சக 1 இது ரெண்டையும் கூட்டலாம். இது ரெண்டையும் கூட்டினால் பி சக பி 2 பி 5 சக 1 6. ஆகவே 2 பி சக 6 கீழ் பி சக 1 பி சக 5. இதை இன்னும் சுருக்கலாம் என்றா இதுக்கு பொது உடமை வந்து 2 வழியில் எடுத்தோம்னா பி சக 3 பகுதி எண் பி சக 1 பி சக 5. கேள்வி ஏதாவது இருக்காதுல? ஓகே, ரெண்டாவது ஒரு உதாரணத்தையும் விளங்கப்படுத்துறேன். சரியா? ரெண்டாவது உதாரணத்துல இருக்கிற பின்னங்கள் 2 கீழ் எக்ஸ் சக 3 3 கீழ் எக்ஸ் சக 4 அது ரெண்டையும் கூட்ட சொல்லி இருக்கு. அது ரெண்டையும் இப்படி இருக்கிற வடிவில் கூட்டலாமா? இயலாது. ஏனென்றால் பகுதி எண்கள் சமன் இல்லை. பகுதி எண்கள் சமன் இல்லை என்றால் கூட்ட இயலாது. கூட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா அந்த பகுதி எண்களை சமனாக்கணும். முதலாவது பகுதி எண் எக்ஸ் சக 3 இரண்டாவது பகுதி எண் எக்ஸ் சக 4. அப்ப முதலாவது காரணி வந்து எக்ஸ் சக 3 இரண்டாவது காரணி எக்ஸ் சக 4. ஆகவே இந்த ரெண்டுடையும் போமாசி என்னவாக இருக்கும்? அந்த ரெண்டாலையும் பிரிக்கக்கூடிய எண்களா இருக்கணும். அது என்னவா இருக்கும்? எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 4 எக்ஸ் சக 4 எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 4 எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 4. இப்ப முதலாவதுல இருக்கிற பகுதி எண் எக்ஸ் சக 3 இதுதான் போமாசி. அப்ப நாங்க இந்த எக்ஸ் சக 3 எதால பெருக்குனா இந்த போமாசி கிடைக்கும்? இந்த எக்ஸ் சக 3 எதால பெருக்குனா இந்த விட கிடைக்கும்? எக்ஸ் சக 4 பெருக்கணும். ஆகவே பகுதி எண் எக்ஸ் சக 4 பெருக்குனா தொகுதியையும் எக்ஸ் சக 4 பெருக்கணும். ஆகவே நாங்க சொல்றோம் எக்ஸ் சக 3 தர எக்ஸ் சக 4 அது போமாசி. ஆகவே தொகுதி எண் ஆகிய 2ஐ எக்ஸ் சக 4 பெருக்கம். சரியா? ரெண்டாவது பின்ன சக ரெண்டாவது பின்னத்தை எடுத்தீங்கன்னா அதன் பகுதி எண் எக்ஸ் சக 4 போமாசி வந்து எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 4. இந்த எக்ஸ் சக 4 எதால பெருக்குனா இந்த போமாசி கிடைக்கும், இந்த பகுதி எண் கிடைக்கும். எதால பெருக்கணும்? எக்ஸ் சக 4 எக்ஸ் சக 4 ஆல்ரெடி இருக்கு. எக்ஸ் சக 3 பெருக்கணும். அப்ப எக்ஸ் சக 3 இந்த தொகுதி எண் ஆகிய 3ஐ எக்ஸ் சக 3 பெருக்கணும். அதுதான் முதலாவது ஸ்டெப். இத சுருக்கணும்டா 2 தர எக்ஸ் 2 தர 4 8. அப்ப 2 தர எக்ஸ் 2 தர 4 8. இத பெருக்கணும்னா 3 எக்ஸ் சக 3 தர 3 9. பகுதி எண்கள் சமனாக எப்படியால் இதை அப்படி கூட்டலாம். 2x சக 3x வந்து 5x 5 சக 9 வந்து 17 17 கீழ் x சக 3 x சக 4. விளங்கிச்சா இந்த உதாரணம்? ஓகே, எல்லாருக்கும் விளங்கிச்சா? எங்களுக்கு விளங்குனா தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே, குட். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம், இந்த உதாரணத்தை எனக்கு செய்து காட்டுங்க. இந்த உதாரணத்தை செய்து காட்டுங்க. எனக்கு முதலாவது உதாரணத்துக்கு விட கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 3a சக 2a
கீழ் A சக 2 3A சக 2A பகுதி எண் என்ன 3A சக 2 கீழ A bracket A சக 2 ஓகே இந்த உதாரணத்தை செய்து பார்ப்போம் இப்ப முதலாவது உதாரணத்தை பார்ப்போம் இதுல பகுதி எண் ரெண்டும் சமன் அல்ல ஆகவே இப்ப இந்த பின்னங்களை கூட்ட இயலாது ஆகவே இதன் போமாசியை காணணும் முதலாவது பின்னத்துல இருக்கிறது A அதன் காரணி A இரண்டாவது பின்னத்துல இருக்கிறது A சக 2 அதன் காரணி A சக 2 ஆகவே அதன் போமாசி வந்து A தர A சக 2 ஆகவே அந்த போமாசியை நாங்க எடுக்கிறதுக்கு A தர A சக 2 என்ற போமாசி அதுதான் போமாசி அந்த போமாசி எடுக்கிறதுக்கு முதலாவது உதாரணத்துல அதன் பகுதி எண் A இந்த போமாசியை எடுக்கிறதுக்கு இந்த A ஐ எதனால் பெருக்கணும் A சக 2 சொல்லுங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம் நீங்க பகுதி எண் A ஐ A சக 2 A சக 2 பெருக்கணும் ஆகவே இந்த பகுதி எண் A சக 2 பெருக்கினா இந்த தொகுதியையும் A சக 2 பெருக்கணும் இல்லையா ஆகவே 1 தர A சக 2 கீழ் பகுதி எண் இது அது முதலாவது பின்னம் இரண்டாவது பின்னம் 2 கீழ் A சக 2 போமாசி வந்து A தர A சக 2 அப்ப இந்த போமாசியை உருவாக்குறதுக்கு இந்த A சக 2 எதால பெருக்கணும் A ஆல பெருக்கணும் A ஆல பகுதி என பெருக்கினா தொகுதி ஆகிய 2ஐயும் A ஆல பெருக்கணும் ஆகவே 2 தர A இன் கீழ் A தர A சக 2 ஆகவே இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பகுதி எண்கள் ரெண்டும் சமன் அந்த பகுதி எண்கள் ரெண்டும் சமன் ஆகவே தொகுதி எண்களை நாங்க கூட்டலாம் இதை நாங்க கூட்டக்கு முதல் இதை சுருக்கணும் என்றா 1 தர A A 1 தர 2 சக 2 இப்ப பகுதி எண்கள் சமனாகபடியால் நாங்க தொகுதியை கூட்டலாம் A சக 2 இத சுருக்குறதால வாரது இரண்டாவது சுருக்குறமெண்டா 2 தர A 2 தர A வந்து 2A கீழ் A தர A சக 2 இதை இன்னும் சுருக்கணும்டா A சக 2A இருக்கு அது 3A சக 2 அதன் கீழ் A தர A வந்து A வர்க்கம் A தர 2 வந்து சக 2A விளங்கிச்சா ஓகே குட் இந்த உதாரணத்தை செய்யுங்க உதாரணம் C 3x சக 5 கீழே x சக 1 bracket x சக 3 bracket தொகுதி எண் என்ன உங்களுக்கு வந்துச்சு நவிஷனா
3x சக 5 கீழே x சக 1 3x x சக சக 5. ஓகே. மத்தாக்கள் உங்களுக்கு வந்து விடையில சொல்லுங்க. ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தொகுதி Sir, எண் 3x Sir, சொல்லுங்க. தொகுதி எண் 3x சக 5 பகுதி எண் x சக 1 x சக 3. ஓகே. வேற யாருக்கும் வேற விட வந்திருக்கா? இல்ல சார். ஓகே. ஓகே. அப்ப இப்ப இத சுருக்கி பார்ப்போம். 1 கீழ் x சக 1 சக 2 கீழ் x சக 3. பகுதியங்கள் சமனில்லை. ஆகவே போமாசி காணோனும். இதன் போமாசி வந்து x சக 1 x சக 3 அமையும். x சக 1 x சக 3 இத உங்களோட போமாசி வந்து x சக 1 தர x சக 3 அமையும். முதலாவது பின்னத்தின் பகுதி என்ன? எதால பெருக்குனா இந்த போமாசி கிடைக்கும்? x சக 3 எக்ஸால 3ஆல பெருக்கணும். அப்ப பகுதியை 3ஆல எக்ஸாக 3ஆல பெருக்குனா தொகுதியையும் எக்ஸாக 3ஆல பெருக்கணும். தொகுதியாகவே நாங்க எக்ஸாக 3ஆல பெருக்குவோம். அது முதலாவது பின்னம். சக இரண்டாவது பகுதி என்னாகிய எக்ஸாக 3 எதால பெருக்குனா இந்த போமாசி கிடைக்கும்? x சக 1 எக்ஸாக 1ஆல பெருக்கணும். ஆகவே பகுதி எக்ஸாக 1ஆல பெருக்குனா தொகுதியையும் எக்ஸாக 1ஆல பெருக்கணும். ஆகவே தொகுதி ஆகிய 2 எக்ஸாக 1ஆல பெருக்கணும். போமாசி வந்து எக்ஸாக 1 எக்ஸாக 3. இந்த பகுதி எண்கள் சமனாகியபடியா இந்த தொகுதி எண்களை கூட்டலாம். 1 தர x x 1 தர 3 3 சக 2 தர x 2x சக 2 தர 1 2 கீழ் போமாசி எக்ஸாக 1 பகுதி எண் எக்ஸாக 3. இத சுருக்கணும்னா x சக 2x வந்து 3x சக 3 தர 2 வந்து 5 கீழ் பகுதி எண் எக்ஸாக 1 எக்ஸாக 3. விளங்கிச்சா? ஓகே. இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டனுக்கு போகும். இப்ப நாங்க காரணிகளை சுருக்கிறது நாங்க ஒரு 3-4 கிளாஸ்க்கு முதல் படிச்சோம். சரியா? இப்ப அதை வச்சு பின்னங்களை சுருக்கிறது என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஒரு அட்சர கணித கோவை ஒன்று கிடைச்சா அதன் காரணிகளை காண்ற விதம் நாங்க படிச்சுட்டோம். அத ஒரு பகுதி எண்ணாக கொண்டு ஒரு பின்னல் வந்தால் எப்படி அதை சுருக்கிறன்னு பார்ப்போம். முதல் அதற்கு ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு பேந்து நாங்க கேள்வியில செய்வோம். இப்ப இதுல கொடுத்திருக்கிற உதாரணம் வந்து இப்ப இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா 1 கீழ் எக்ஸாக 3 1 கீழ் எக்ஸாக 3 சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் மறை 3x மறை 10. இது ஒரு ஈருறுப்பு காரணிகள் நாங்க படிச்சுட்டோம். இது சரியா? அப்ப ஒரு கோவை, அதன் கோவையின் காரணிகளை எப்படி காண்றது எங்களுக்கு தெரியும். இப்ப
ஏன்னா உங்களோட போமாசி காண்றதுக்கு இதன் காரணிகளை காணும். இதன் காரணிகள் இதன் எக்ஸாக 2 காரணி லேசு, அதன் காரணி வந்து எக்ஸாக 2. ஆனா எக்ஸ் வர்க்கம் மறை 3x மறை 10 என்பதன் காரணி என்னன்னு காண்றது யாருக்கு அது தெரியும்? இப்படி காரணி காண்றது எக்ஸ் வர்க்கம் மறை 3x மறை 10. இது எந்த வடிவத்தில் இருக்கு? எக்ஸ் வர்க்கம் ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவில் இருக்கு. அப்படி ஒரு காரணி அப்படி இருந்துச்சுன்னா நாங்க படிச்சிருக்கிறோம். முதலாவது எக்ஸ் வர்க்கத்தின் முன்னால இருக்கிற வந்து 1, அதை c-ஆல பெருக்கி மறை 10. அப்போ 1 தர மறை 10 வந்து விடை மறை 10. அப்ப முதலாவதையும் மூன்றாவதையும் பெருக்கினால் கிடைக்கிற விடை 10 எக்ஸ் வர்க்கம். அந்த 10 எக்ஸ் வர்க்கம் வந்து எந்த 2 எண்களை பெருக்கினா கிடைக்கும்? 10 எக்ஸ் வர்க்கம் எந்த 2 எண்களை பெருக்கினா கிடைக்கும்? 5ஐயும் 2ஐயும் 1ம் 10ஐயும் பெருக்கினா கிடைக்கும், 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா கிடைக்கும் இல்லையா? ஆனா நாங்க இது படிச்சுட்டோம். இப்படி ஒரு வடிவத்துல இருந்தா நாங்க பெருக்கிற 2 எண்களையும் கூட்டினாலோ கழித்தாலோ இதுல நடுவுல இருக்கிற விட கிடைக்கணும் இல்லையா? அப்படித்தான் நாங்க காரணிகள் படிச்சனாங்க. அப்ப 1 தர 1 எக்ஸ் வர்க்கம் மறை 10 பெருக்குனா மறை 10 எக்ஸ் வர்க்கம். மறை 10 எக்ஸ் வர்க்கம் வரக்கூடிய 2 எண்களை பெருக்குனா அந்த 2 எண்களின் வித்தியாசமோ கூட்டலோ மறை 3 எக்ஸ் ஆக இருக்கணும். அப்ப எந்த வடிவத்தில் எழுதுவீங்க? அத எக்ஸ் வர்க்கம் மறை 5x மறை 5x நேர் 2x 2x மறை 10 என்று எழுதுவீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது 2ஐயும் பெருக்குனீங்கன்னா மறை 5x தர 2x வந்து மறை 5 தர நேர் 2 மறை 10 x தர x எக்ஸ் வர்க்கம். ஆகவே இது 2ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களோட விட வந்து மறை 10x. சரியா? அதான் நாங்க இதுல கிடைக்க வேண்டியது. எக்ஸ் வர்க்கம் தர மறை 10 பெருக்குனா மறை 10x. ஆகவே இந்த வடிவத்தில் எழுதுற சமன்பாடு மாறாது. இதை நாங்க இன்னும் சுருக்கணும்டா எக்ஸ பொதுவா எடுத்தோம்டா எக்ஸ் வர்க்கத்துல இருந்து எக்ஸ் எடுத்தோம்டா எக்ஸ், மறை 5xல இருந்து எக்ஸ் எடுத்தோம்டா மறை 5, ரெண்டாவதுல இருந்து நேர் 5 வெளியில எடுத்தீங்கன்னா பொதுவாக மிகுதி வந்து 2 பொதுவா எடுத்தீங்கன்னா மிகுதி வந்து 2xல 2 பொதுவா எடுத்தீங்கன்னா எக்ஸ், மறை 10ல இருந்து 2 பொதுவா எடுத்தீங்கன்னா மிகுதி மறை 5. இப்ப எக்ஸ் மறை 5 எக்ஸ் மறை 5 என்று இருக்கு. ஆகவே அதை பொதுவாக எடுக்கலாம். எக்ஸ் மறை 5 பொதுவா எடுத்தீங்கன்னா மிகுதி இந்த எக்ஸும் நேர் 2 எக்ஸ் சக 2. சரியா? ஆகவே அந்த நான் கொடுத்திருக்கிற இந்த உதாரணத்துல காரணிகள் வந்து எக்ஸ் ஆக 5 எக்ஸ் ஆக 2. இதான் நாங்க சொன்னாங்க. நாங்க அந்த இதன் காரணிகளை படிக்கல உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கணும். என்ன நாங்க இந்த மாதிரி பின்னங்கள் சுருக்கிற நேரம் உங்களுக்கு இதன் காரணிகளை எப்படி காண்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க குவிக்கா செய்யலாம் இந்த கொஸ்டின். ஆகவே இதன் காரணிகள் வந்து எக்ஸ் ஆக 2 எக்ஸ் மறை 5
இந்த இதுல காட்டினதின்படி. ஆகவே இதன் முதலாவதின் பகுதி எண் எக்ஸ் ஆக 2, இரண்டாவதின் பகுதி எண் எக்ஸ் ஆக 2, எக்ஸ் மறை 5. ஆகவே இதன் போமாசி என்னவாக இருக்கும்? இது ரெண்டும் சமன். அப்ப எக்ஸ் ஆக 2, அதை தவிர புதுசா இருக்கிறது எக்ஸ் மறை 5. ஆகவே இதன் போமாசி எக்ஸ் ஆக 2, இது உண்மையா இது எக்ஸ் மறை 5 என்று கோணம். எக்ஸ் மறை 5 நேர் 5 இல்ல, எக்ஸ் மறை 5. அப்ப இதன் போமாசி வந்து எக்ஸ் ஆக 2, எக்ஸ் மறை 5, எக்ஸ் ஆக 2, எக்ஸ் மறை 5. அப்ப முதலாவது பகுதி எண்ணாகிய எக்ஸ் ஆக 2 இந்த போமாசி ஆக்குறடா எக்ஸ் ஆக 2 எதால பெருக்கணும்? எக்ஸ் மறை 5ஆல பெருக்கணும். ஆகவே பெருக்குனா இந்த போமாசி கிடைக்கும். ஆகவே பகுதிய எக்ஸ் மறை 5ஆல பெருக்குனா தொகுதியையும் எக்ஸ் மறை 5ஆல பெருக்கணும். அதே போல இரண்டாவது பகுதி எண்ணாகிய எக்ஸ் ஆக 2, எக்ஸ் மறை 5 இந்த போமாசியாக ஆக்கிறக்கு ஒன்றாலையும் பெருக்க தேவையில்லை. அதே காரணிகள் தான் இதுல இருக்கு. ஆகவே ஒன்றுதான் இதில் மிகுதியாக இருக்கும், தொகுதி எண் 1ஆக இருக்கும். இந்த 2 பகுதி எண்களும் சமனாகியபடியால் இந்த தொகுதி எண்களை நாங்க கூட்டலாம். 1 தர எக்ஸ் வந்து எக்ஸ், 1 மறை 5 வந்து மறை 5 சக 1. இத சுருக்குனா எக்ஸ் மறை 4 கீழ் எக்ஸ் ஆக 1 எக்ஸ் மறை 5. விளங்கிச்சாது? ஓகே, ரெண்டாவது உதாரணத்தை நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. அதை காட்டிட்டு நான் உங்களுக்கு இப்ப இந்த ஹோம்ஒர்க் தருவேன். அந்த ஹோம்ஒர்க் நீங்க செய்யிட்டு வரணும் அடுத்த கிளாஸ்ல. சரியா? இந்த உதாரணம் இதே மாதிரி தான். எக்ஸின் கீழ் எக்ஸ் மறை 1 சக 3 கீழ் எக்ஸ் ஆக 1 மறை 2 கீழ் எக்ஸ் வர்க்கம் மறை 1. பகுதி எண்கள் சமன் அல்ல. ஆகவே நாங்கள் இதை கூட்ட இயலாது. கூட்டுறதுக்கு பகுதி எண்களை சமனாக்கணும். அந்த பகுதி எண்களை சமனாக்குறதுக்கு இந்த எக்ஸ் மறை 1 எக்ஸ் வர்க்கம் மறை 1 காரணிகளை காணணும். இதர காரணி எக்ஸ் மறை 1, அது பிரச்சனை இல்லை. இதர காரணி எக்ஸ் ஆக 1, அதுவும் பிரச்சனை இல்லை. இதுல எக்ஸ் வர்க்கம் மறை 1 இருக்கு, இதுவும் நாங்க படிச்சுட்டோம். எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவில் இருந்தா அதன் காரணிகள் வந்து எக்ஸ் மறை y, எக்ஸ் நேர் y. நீங்க ஒரு 3 அந்த அட்சர கணித கோவைகள் என்று பார்த்தீங்கன்னா அதுல நாங்க படிச்சிருப்போம். எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவுல ஒரு கோவை இருந்தால் அதன் காரணிகள் வந்து எக்ஸ் மறை y, எக்ஸ் நேர் y. சரியா? ஆகவே இந்த எக்ஸ் வர்க்கம் மறை 1 எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1 என்று எழுதலாம். அப்போ முதலாவது காரணி எக்ஸ் மறை 1, இரண்டாவது காரணி எக்ஸ் நேர் 1, மூன்றாவது காரணி எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1. இப்ப இதன் போமாசிய காண்றதுக்கு இதுல காரணி வந்து எக்ஸ் மறை 1, இதன் காரணி எக்ஸ் ஆக 1, இதன் காரணி வந்து எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1. ஆகவே இதன் போமாசி வந்து எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1ஆக இருக்கும். அத போமாசிய கொண்டோம்டா தொகுதி எண்களை கூட்டலாம். ஆனா தொகுதி எண்களை கூட்டுறதுக்கு முதல் இந்த போமாசியை உருவாக்குறதுக்கு எக்ஸ் மறை 1 எதால பெருக்குனா இந்த போமாசி கிடைக்கும்? எக்ஸ் ஆக 1ஆல பெருக்கணும். ஆகவே பகுதி எண்ணை எக்ஸ் ஆக 1ஆல பெருக்குனா தொகுதி எண்ணையும் எக்ஸ் ஆக 1ஆல பெருக்கணும். ஆகவே 1 தர எக்ஸ் ஆக 1. இரண்டாவது பின்னத்துல இருக்கிற பகுதி எண் எக்ஸ் ஆக 1. இந்த போமாசியை உருவாக்குறதுக்கு எக்ஸ் ஆக 1 எதால பெருக்கணும்? பகுதி எண் எக்ஸ் மறை 1ஆல பெருக்குனா நீங்க தொகுதி எண்ணையும் எக்ஸ் மறை 1ஆல பெருக்கணும். ஆகவே 3 தர எக்ஸ் மறை 1. மூன்றாவது காரணி வந்து எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1. ஆகவே அதன் போமாசி அதே காரணிகள் தான். ஆகவே
தொகுதி எண்ணை இதாலையும் பெருக்க தேவையில்ல. தொகுதி எண் 2. இந்த பகுதி எண்கள் சமனாகியபடியால் நாங்க இந்த தொகுதி எண்களை கூட்டலாம். x ஆக 1, 3x மறை 3 மறை 2. இதை இன்னும் சுருக்கணும் என்றா x ஆக 3x வந்து 4x, நேர் 1 மறை 3 மறை 2, அதை சுருக்கணும் மறை 4, அதன் கீழ் x ஆக 1 x மறை 1. இந்த 4x மறை 4 இருந்து 4 பொதுவா எடுத்தோம்னா மிகுதி வந்து x மறை 1, அதன் கீழ் x மறை 1 x நேர் 1, x மறை 1 தொகுதியிலையும் இருக்கு, x மறை 1 பகுதியிலையும் இருக்கு. ஆகவே இது ரெண்டையும் வெட்டலாம். வெட்டினா மிகுதி வந்து 4 கீழ் x நேர் 1. விளங்கிச்சா? இது நீங்க எக்ஸாம்ல குவிக்கா செய்யக்கூடியதா இருக்கணும். சரியா? அதுக்கு உங்களுக்கு இது முதல் விளங்கணும். இப்ப உங்களுக்கு அச்சர கணித கோவைகள் இது உங்களுக்கு விளங்காட்டி x வர்க்கம் மறை 1 அல்லாட்டி x வர்க்கம் 3x மறை 10 காரணிகள் எப்படி கண்டுன்னு உங்களுக்கு விளங்காட்டி நீங்க அந்த பல ஸ்கூல்ல படிச்சதோ இல்லாட்டி எங்கட கிளாஸ்ல நாங்க செய்த லெக்சர்ஸ் கிளாஸையும் நீங்க பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும். இதெல்லாம் அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் செய்யலாம். சரியா? எல்லாருக்கும் விளங்கிச்சா இது? தனுஷி உங்களுக்கு விளங்கிச்சா? ஓகே, குட். ஓகே, ஃபைன். அப்ப இந்தியன் கிளாஸ் இப்போதைக்கு நிப்பாட்டும். நான் அந்த chat குரூப்ல ஹோம்வொர்க் கொஸ்டின்ஸ் போடுறேன். நீங்க அந்த ஹோம்வொர்க் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு செய்து கொண்டு வரோம். ஓகே? ஆல்ரைட். Okay, sir. Thank you. Thank you, sir. Okay, bye. Thank you, sir. Okay, sir. Thank you, sir.